அதெல்லாம் டெய்லி பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஆமா ஆமா. இப்ப ம். 16 எல்இடி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் அதான் பார்த்தேன் பார்த்தேன். இதுதான் இந்த எல்லாம் கிராஃபைட். பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த அ, 50 வருஷமா இந்த கிராஃபைட் பத்தி ம். யாருக்கும் தெரியாது. ம். கிராஃபைட் வந்து கட்டுப்பாடுகளுடன் வேகமாக கடத்துகிறது. கட்டுப்பாடுடன் ம். கடத்துறது வேற, திடீர்னு கடத்துறது வேற. ஆமாமா. கண்ட்ரோலர் மாரி. ம். ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டர்ன்னு வச்சுக்கங்க. ரெசிஸ்டர்ன்னு சொன்னாவே, அது மின்சாரத்தை ம். வெப்பமாக்கி அந்த விரயமாக்கிரும். மின்சாரத்தை வெப்பமாக்கி ம். விரயமாக்கி ம். அதான் கரெக்ட். ரெசிஸ்டர். ம். எந்த ரெசிஸ்டர் வச்சாலுமே மின்சாரத்த வேஸ்ட் ஆக்கிரும். நீங்க 200 வோல்ட் குடுத்தீங்கன்னா, அந்த பக்கம் 5 வோல்ட் போகும்னா, 5 வோல்ட் தான் போகும். ஆனா 200 வோல்ட் ஹீட்டா மாறி லாஸ் ஆயிரும். ஆமாமா. இது எப்படின்னா நான் ஏசி கரண்ட்லயே வீட்ல வச்சு பார்த்துட்டேனே! அழகா அப்படியே வருதே! ம். அப்படின்னு என்ன எப்படின்னா, இந்த உள்ளே ஆ. இருக்கிற அந்த உண்மையாலுமே அந்த கிராஃபைட்டுங்கிற பேர்ல கிராஃபின் தான் வேலை செய்யுது. புரியுதுங்களா? ம். கிராஃபைட்டுங்கிறது நாம ம். சொல்றோம். அது உள்ளே ஆ. இருக்கிறது கிராஃபின் தான். கிராஃபினுடைய மொத்த வடிவம் தான் கிராஃபைட். ஆமாமா. கிராஃபினுடைய மொத்த இது இப்ப தான் கண்டுபிடிச்சாங்க. 2010ல தான் கண்டுபிடிச்சாங்க. 2010ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஆ. கரெக்ட், கரெக்ட். ஆமா. அதாவது கிராஃபைட் வந்து சீராக கடத்துகிறதுன்னு கண்டுபிடிச்சுங்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடி எவரடில பயன்படுத்துனாங்க. ம். அதுக்கு முன்னாடி கிராஃபைட்டு வந்து அது ஒரு கரிக்குச்சின்னு நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கிராஃபைட்டுக்கு இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறாங்கன்னா, அது ம். லெட்ன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நெனச்சுட்டாங்க. அதான், அதான், அதான். பென்சில் லெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போனா பென்சில் லெட் ஆமா. தப்பு அது அடிப்படையிலே தப்பு. லெட்டுன்னா ம். ஈயம்னு அர்த்தம். கிராஃபீனுக்கு வெயிட் இல்ல, இது ஹைட்டும் இல்ல, டெப்த் இல்ல எல்லாம் சொல்லி போட்டுருந்தீங்களே! படிச்சேன். கிடையாது. எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆமா. சிங்கிள் டைமென்ஷன் அது. ம். அதனால தான் அந்த இடத்துல ஆமா, ஆமா. அந்த ம். கிராஃபைட்டுக்குள்ள அந்த இடத்துல மிதக்குது அது. ம். அன்னைக்கு மின்சாரத்த குடுத்தோன அது வேகமா சுத்துது. பயங்கர கரெக்ட். வேகத்துல மின்சாரத்த சுத்தும் பொழுது, இந்த கிராஃபைட் கட்டுப்படுது. ம். மாடு வேகமா போகும்பொழுது மூக்கணாங்கயிறு போடுறோம்ல, அந்த மாரி மூக்கணாங்கயிறு போட்டு மெல்ல அனுப்புது. ம். அதாவது என்ன சொல்லலாம், கணக்கில் வர முடியாத உராய்வ குடுக்குது. அதாவது கணக்கில் வர ம். உராய்வுனா ரெசிஸ்டர் கணக்கு போட்டுறலாம். இவ்வளோ ரெசிஸ்டர் வருது, இவ்வளோ ஹீட் ம். அப்படி இல்ல. ஆமாமா. இது கட்டுப்படுத்தி சீரான வேகத்துல அனுப்புது. அதனால வந்து பேட்டரி ஸ்மூத் உடையறதில்ல, பேட்டரி டிரான்சிஷன். வெடிக்கிறது இல்ல. ஆ. ஸ்மூத்தா டிரான்சிஷன் ஆகுது. ஆ இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இத புரிஞ்சுக்கிறது ஆமாமா. இன்னைக்கு செய்து பாட்டுங்காட்டி தான் தெரியுது. ம். பாருங்க இன்னும் 90 நாள் இப்ப எத்தன நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 35 நாள் ஆயிடுச்சா உங்களுக்கு எரிச்சு? ஆமா, எங்க வீட்ல எரிஞ்சுக்கினே தான் இருக்கு இன்னும். நான் கிட்டத்தட்ட பாருங்க. போம்போதெல்லாம் வோல்டேஜ் செக் பண்ணினே தான் இருக்கேன். ஆமா. அது பாருங்க அ ம். இப்போ எத்தன 30 நாள் ஆயிடுச்சுங்களா? ஆ 28 நாள் ஆச்சு. 30ன்னு வச்சுட்டாலும் கூட, இப்ப பாருங்க ஆ. 2.7 தான் குறைஞ்சிருக்கும். எப்ப பார்த்தீங்க அதான் கடைசி? 2 எல்இடி இன்னும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஒயிட் எல்இடி. சரி. அ கடைசியா எப்ப ம். பார்த்தீங்க? கடைசியா நான் போன திங்கட்கிழமை காலைல பார்த்தேன். அது எவ்வளோ 2.8 காட்டுச்சா? 2.7 காட்டுச்சுங்களா? 2.7 காமிக்குது. ஆ 2.7 என்னங்க குறையவே இல்லைன்னு அர்த்தம். ம். 300 மில்லி அப்படி தான் குறைஞ்சிருக்குது. என்னது? ஆ. அப்படின்னா, இப்ப கிட்டத்தட்ட 30 நாள் தோராயமா 30 நாள் வச்சுக்கங்க. தோராயமா 30 நாள் வச்சுக்கங்க. ஆமாமா. ஆமா. இன்னும் 60 நாள் எரியும். இன்னும் ம். இந்த 2 5க்கு வரப்ப மாத்திருங்க. 2 வர்றப்பக்கு மாத்திருங்க. சரி, சரி. 2 பச்சை போட்டுருங்க. என்ன 2 பச்சை கூட போட்டுருங்க. கூட எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை ஒண்ணு போட்டா அதுவும் சேர்த்து எரியுது. ஆனா நிறுத்திட்டேன் அத ஆனா. இருந்துட்டு போட்டும். வோல்ட் குறையட்டும். ம். இருந்துட்டு போட்டும். அப்ப எரியும். இந்த 2.5 வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப டல் ஆகும். எது டல் ஆகும்? அது வோல்ட் ம். பத்தாது இல்லையா? அ ஆமாமா. அப்ப அப்ப என்ன ம். 2 பச்சை ஈடு போட்டுருங்க. அந்த பச்சை ஈடு டல் கரெக்ட். ஆயிட்டே வர்றப்ப ஒரு பச்சை ஈடு மாத்துங்க. ஆ. கடைசியில 90 நாள் வந்துரும். அப்படிதான் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆ கரெக்ட் தான். அப்புறம் லாஸ்ட்டா 2 கடைசியா 2 போட்டு விடலாம். அது ரொம்ப கம்மியா வோல்டேஜ் எடுத்துக்கும். இந்த 2.2 வர்றப்போ 2.2 வரும். 2.2 வர்றப்போ ஒரு பச்சை எல்இடி வச்சிருங்க. 1.2 கூட நம்ம ரெட் எரியும் இல்லையா? எரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆ. மேக்ஸிமம் 2 வோல்ட் கீழ வேலை செய்யாது. சும்மா சொல்றானுங்க 2 வோல்ட் கீழ வேலை செய்யாது. ம். 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 எதுவுமே இல்ல 2 நீங்க ஒரு வோல்ட் சார்ட் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்களே எல்இடி சார்ட். அதுல ஆமா அது பார்த்தேன். 1.9ங்கிற ஆனா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 வோல்ட் 4 வோல்ட் இருக்கணும். ஆ. எப்பவுமே வோல்ட் எரிய குறையத்தானே வேணும். குறைஞ்சுட்டு போகுதுல்ல. கரெக்ட், கரெக்ட். குறையுதுல்ல. இப்போ அப்படி ஆமா. பார்த்தீங்கன்னா, 3 ம். வோல்ட்டுக்கு வெள்ளை எல்இடி எரியக்கூடாதுங்கய்யா. ஒரு நாள்ல 1/2 நாள் தான் எரியணும். 1 மணி நேரத்துல எரியணும். என்னது? ஆமா. நீங்க நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல உங்களுக்கு இருந்த காட்டி நான் சொல்ல வர்றேன். யார்ட்ட வேணா கேட்டுறலாம்.
ஏன்னா இத வந்து ஆ. கிராஃபைட்ட வச்சு கட்டுப்படுத்துறது இந்த கிராஃபைட்ட வச்சு சீரான வேகத்துல கட்டுப்படுத்தணும். ஏன்னா கிராஃபைட்டுக்குள்ள கரண்ட் குடுத்தாவே உள்ள கிராஃபீனுக்கு போயிரும். கண்டிப்பா. கிராஃபைட்டுக்குள்ள கரண்ட் குடுத்தாவே கிராஃபீனுக்கு போயிரும். புரியுதுங்களா? ம், ம், ம். ஆமாய்யா. உள்ள இருக்கிறது கிராஃபீன்னு யாருக்கும் தெரியாதுங்கய்யா. 2010 வரைக்கும் ம். யாருக்கும் தெரியாது. ஆ. அது 2010ல தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காய்ங்க. இல்ல? 2010ல நோபல் பரிசு வாங்கி அப்படின்னு இன்னும் எந்த பசங்களுக்கு எந்த புரொஃபசருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. இன்னும் கிராஃபைட்னா என்னன்னு தெரியாது. பாடத்திட்டத்திலயும் வரல அது. பாடத்திட்டத்திலேயே வரல அது. வரவே வராது. வந்துச்சுன்னா மொத்த ம். எலக்ட்ரானிக் உலகம் லாஸ் ஆயிரும். ம். அவன் என்ன நினைச்சுட்டான்? ரெசிஸ்டர் நினைக்கிறான். ரெசிஸ்டர்னா என்னது? ரெசிஸ்டர் என்ன தெரியுமா அர்த்தம்? மின்சாரத்த தடை செஞ்சு வெப்பத்த அது ஆற்றலை விரயமாக்கும். மின்சாரத்தை தடை ம். செஞ்சு வெப்பம் உண்டாக்கும் தான் அர்த்தம் அதுக்கு பேரு. ஆமா. V இஸ் ரெசிஸ்டர் ஈக்வல் டூ IR எல்லாத்துக்குமே காமனா யூஸ் பண்ணிட்டானுங்க. அது பண்ணங்காட்டி இந்த தப்பு நடக்குது. இது 1827ல அப்ப வந்து கிராஃபைட்டே கண்டுபிடிக்கப்படல. ம், ம். 1827ல கண்டுபிடிக்கப்படல. இப்ப 2010ல தான் அது 2000ல கிராஃபைட் அது டயாமேக்னெட்னு உறுதிப்படுத்துனாங்க. அது கிராஃபைட் வந்து டயாமேக்னெட். மேக்னெட்டுங்க அது. ஆ, ஆ. டயாமேக்னெட்னா விலகி போற காந்தம்னு அர்த்தம். கரெக்ட். புரியுதுங்களா? பாராமேக்னெட்னா இருக்கிற காந்தம்னு அர்த்தம். இப்ப நாம பயன்படுத்துற நாம 2 பயன்படுத்துறோம். ம். பேட்டரிக்குள்ள இருக்கிறத வந்து பேட்டரிக்குள்ள இருக்கிற உப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது பாராமேக்னெட்னு அர்த்தம். ம். வெளிய இது கிராஃபைட் டயாமேக்னெட். வெளிய குச்சி வச்சிருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து டயாமேக்னெட்னு அர்த்தம். டயாமேக்னெட். அப்ப பாராமீட்டர் டயக்னல் சந்திக்கிறப்போ 2 ஒரு எனர்ஜி 2 இழுத்துக்கோ பிடிக்கிறப்ப அந்த இடத்துல தான் எது உண்டாகும்? அந்த இழுத்துக்கள் ம். பறித்தல். விலகுதல், இழுத்தல்ங்கிறபோது எனர்ஜி கிரியேட் ஆயிரும். ம். இந்த எனர்ஜி கிரியேட் ஆகுறனால தான் இந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, வேகமா நியூட்ரான உறிஞ்ச ஆரம்பிக்குது. ம். நியூட்ரான் எங்க இருந்தாலும் உறிஞ்சும். நியூட்ரான் எங்க இருந்தாலும். ஆ அது தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி, ஸ்பேஸ்ல வேக்கும்ல எங்க இருந்தாலும் கிராஃபைட் இருந்தாலும் உறிஞ்சு. ஏங்க உள்ள வந்து என்ன ம். வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் உப்பு ம். அத்தனையும் நியூட்ரான், புரோட்டான் தான். அத்தனையும் ம். கரெக்ட். அத்தனையும் நியூட்ரான், புரோட்டான். நியூட்ரானே எங்க இருந்தோ வர்றதில்ல. ம். ம். உள்ள பொட்டாசியம் வச்சிருக்கிறீங்கல்ல, அதுல நியூட்ரான், புரோட்டான் இருக்குது. அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தானே உள்ள இருக்கு. ஆமா. அதுக்கு பதிலா தோரியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அத வச்சா நமக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்குமாய்யா? அதுக்கு தான் இல்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு தெரியுமா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் அது ம். பேர் பொட்டாசியனுடைய காம்பவுண்ட். பொட்டாசியம் காம்பவுண்ட் புரியுதா? ஆ. ஆ. அப்ப இல்ல பொட்டாசியம் அதே இங்க மாரி சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு இது இருக்கு. சால்ட் இருக்குதே. போட்டு பாருங்க. ஆ. இல்ல நான் அது அத போட்டு பார்த்தேன் ஏஐல தோரியம் ஹைட்ராக்சைடு இருக்கான்ட்டு. இருக்குன்னு தான் காமிக்குது சொல்லுது அது. எங்க கிடைக்கும் பயங்கர அப்படி இருக்கிறவன் எனக்கு தெரியல. இருக்கட்டும். அதுக்கு தான் கடல் மணல்ல போட்டு பாருங்கங்கிறேன். ம். நீங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கடல் மணல் எடுத்துட்டு சும்மா நீங்க கடல் மணல் வச்சு போட்டு பாருங்க. கடல் மணல் இருக்குது கருப்பா இருக்கிற ம். மணல் அங்க அங்கேயும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் காய வச்சு ம். போட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு இது பாருங்க. பொட்டாசியம் உங்களுக்கு டிசால்வ் ஆகக்கூடிய தன்மை இருக்குய்யா. ஆனா தோரியம் அவ்வளவு சீக்கிரம் டிசால்வ் ஆகாது அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. நீங்க அதனால அத தான் நம்ப தோரியம் அது வந்து ஹைட்ராக்சைடு அது சால்ட். வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஒரு தகவலே தவிர அத ஆ. நீங்க அங்க தான் தப்பு பண்றீங்க. என்னது? ஆ. செய்து பார்க்காம எதையும் சொல்லாதீங்க. என்னது? நீங்க கரெக்ட், வந்து கரெக்ட். செய்து பார்க்குற ஆளுங்க. தகவல் ம். நம்புனீங்க முடிஞ்சது கதை. தகவல் வந்து ம். தெரிஞ்சுக்கிறீங்க தவிர அது இறுதின்னு எப்படி முடிவு பண்றீங்கங்கிறேன் நானு. ம். இறுதின்னு எப்படி முடிவு பண்றீங்க? எங்க நானும் இத எப்படியாவது ரிசர்ச் பண்ணா கடல் மண்லாம் எடுத்துன்னு வந்து பண்ணலான்னு தான் பிளான். இந்த 1 மாசமா எனக்கு சரியான டைட்டான வேல. அதுக்கு இந்த அதனால எங்கேயும் நகர பொட்டாசியத்த பத்தி பேசும்போது பொட்டாசியம் முதல்ல புரிஞ்சுக்கங்க. பொட்டாசியம் ஏன் வேண்டாங்கிறீங்க? பொட்டாசியத்த உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ம். பொட்டாசியத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அத சொல்லுங்க. அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல பொட்டாசியம். பேட்டரி இருங்க, இருங்க. முதல்ல ம். இந்த அல்கலைன் பேட்டரி நீங்க AA பேட்டரி வச்சிருக்கிறீங்க. அது ம். ஈரப்பதம் உள்ளது செத்து போயிரும். புரியுதுங்களா? ம். ம். ஈரப்பதம் உள்ளது செத்து போய்விடும். ம். அது சாகாம இருக்கணும்னா, உலர் தான் ட்ரை தான் இருக்கணும். ட்ரையா இருக்கணும். என்னது? 100% ட்ரையா இருக்கணும். ஆனா ஆல்கலைன் பேட்டரியில பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தானேயா இருக்கு. அது கொஞ்சம் பேஸ்ட் மாரி தானே இருக்கும். ஈரத்தன்மை உள்ளது தான் அது. அதத்தாங்க ஈரத்த சாகும்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப சாகாம ஆ, இருக்கிறதுக்கு என்ன ஆ, பண்ணணும்? ஆ. சொல்லுங்க. இப்ப ட்ரையா மூலிகை இருக்கணும்ன்றீங்க. ஆ ட்ரையா இருக்கணும்ன்றீங்க. அதத்தாங்க சொல்றேன். ம். யாரும் சிந்திக்காத நாம சிந்திக்கணும். சரி, சரி. வெள்ளைக்காரன் மாரியே சிந்திக்கக் கூடாது. என்னது? ம். இப்ப நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இதைய? ம். ஆனா நீங்க சோடியம் போடலாம். ஆனா சீக்கிரம் பேட்டரி இத்து போயிடும் அது. உப்புக்கு இல்ல? ட்ரை சோடியம் சோடியம் போட்டாலும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. என்னது?
ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. சோடியம்ங்கிறது அது வந்து பாராமேக்னெட் தான். ம். என்ன மேக்னெட்? பாராமேக்னெட். சரி. பாராமேக்னெட். ஆனால் நீங்க சொல்றதெல்லாம் ஐசோடோப் கிடையாது. அந்த அந்த அறிவு உங்களுக்கு ஐசோடோப் பத்தி அறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். முதல்ல ஐசோடோப் பத்தி படிங்க. என்னது? ம். இப்ப புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே வந்து என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அவ்வளவு சொல்றேன் இல்லையா? இந்த பொட்டாசியம்ங்கிறது அதுக்கு ஐசோடோப் உண்டு. இந்த ஐசோடோப் வந்து கதிர்வீச்சு தரும்னு உங்களுக்கு தெரியல. அதான் உளறுறீங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல பொட்டாசியம்னா நான் ஒரு ஐடியா தான் கேட்கிறேன். எனக்கு தெரியல. அதனால உங்கள்ட்ட அதான் சரி கேட்கிறேன். சொல்றேன். அத தெளிவாக்கிக்கங்க நானு. ம். கேட்டா தான் பதில் சொல்லுவேன். இல்லாட்டா தலையாட்டிட்டு போயிருவேன். நீங்க நீங்க அப்படின்னா பொட்டாசியத்த பத்தி சிந்தனை இல்ல. அது கரெக்ட் தான். யாருக்கு தான் இப்ப எனக்கு மட்டும் எப்படி சிந்தனை வந்தது? ஆராய்ச்சி பண்ண ஏங்க எனக்கு போன வருஷம் என்னன்னு தெரியாது. இந்த அ. ஜனவரில தான் எல்லாம் தீவிரமா 15 நாள் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணது. ம். சரி. அப்ப பொட்டாசியம் என்ன தெரியுமா? எதுக்கு நம்ம பொட்டாசியம் வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் வந்து ஆ. K40ன்னு சொல்றான். இந்த ம். K40ங்கிறது அதோட ஐசோடோப். ஐசோடோப் ம். தானாவே சிதைச்சுக்கிட்டே இருக்கு. மின்சாரத்த குடுத்துக்கிட்டே சரி. இருக்கு. எத்தன ம். 7,00,000 ஆண்டுக்கு குடுக்கும். எத்தன லட்சம் ஆண்டுக்கு? 7,00,000 ஆண்டுக்கு மின்சாரத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். ஆனால் அது வந்து ஒரு எல்இடி எரிக்கிறதுக்கு கூட பயன்படாது. ம். அது புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து அம்மோனியம் குளோரைடு வைப்பாங்க. பொதுவா அம்மோனியம் ம். ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ன்னு ஒண்ணு பேரு. ம். அம்மோனியானாலும் ஒண்ணு தான், யூரியானும் ஒண்ணு தான். இப்படி சொல்ல இதெல்லாம் வந்து அந்த நைட்ரஜனுடைய காம்பவுண்ட். நைட்ரஜனுடைய காம்பவுண்ட்ன்னு அர்த்தம். காம்பவுண்ட், சரி. காம்பவுண்ட். அப்ப நைட்ரஜன் எது தெரியுமா? நைட்ரஜன் N14 இருக்கு. அது N14 சொல்லுவாங்க. நைட்ரஜன் 14ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ம். வினாடி நேரத்துல உற்பத்தியாக வினாடி நேரத்துல சிதைஞ்சு நியூட்ரான், சரி. புரோட்டானா மாறிரும். நியூட்ரான், புரோட்டானா ம். மாறும். புரோட்டானா மாறும். அதுதான் விண்வெளியில இருக்க நைட்ரஜன் வந்து வெளியிருந்து வர ம். காஸ்மிக்ல பட்ட உடனே அந்த ரேடியேஷன் பட்ட உடனேயே நைட்ரஜன் ம். நைட்ரஜன் வந்து கார்பனா மாறி காத்துல கார்பன் இருக்குது. யாருக்குமே தெரியாது. ம். ம். ஹைட்ரஜன் 1% கார்பன் இருக்கு. அது யார் பண்றாங்கன்னா, அது ம். விண்வெளி வந்து நைட்ரஜன தட்டி விட்டு கார்பன் உற்பத்தி ஆகுது. ம். ஆ. நீங்க எரிக்கிற கார்பன் வேற, இயற்கையா உண்டாக்குற ம். கார்பன் வேற. ஓகே, ஓகே. ஆ நீங்க கட்டக்குறை எரிக்கிறது, தயாரிக்கிறது, சமையல் பண்ற இந்த கரி வேற. அது நீங்க செயற்கை உற்பத்தியானது. ஆனா இயற்கையாகவே அந்த விண்வெளி ம். காஸ்மிக் சூரியன்ஸ் அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அதுலேருந்து வர நட்சத்திரத்த வந்து காற்றுல பூதுனோனயே, அதனால ம். இயற்கை காத்துல வந்து அவ்வளவு சக்தி வேணுங்கிறது நைட்ரஜன் 78 விழுக்காடும், ஆக்ஸிஜன் ஓகே. 28 விழுக்காடும், ஆர்கான 0.9 ஆர்கானும், ம். 0.1 கார்பன் வச்சிருக்கு. இதெல்லாம் யாருக்கும் கார்பன். புரியாது. ம். இந்த கார்பன் யார் உற்பத்தி பண்றாங்கன்னா, இந்த நைட்ரஜன தூண்டி விடுது. யார் தூண்டுறாங்கன்னா, காஸ்மிக் பவர் தூண்டி விட்டு செகண்ட்ல அடிச்சு ம். அதே தான் நான் இப்ப நான் பேட்டரிக்குள்ள வர்றேன். பேட்டரிக்குள்ள ம். பேட்டரிக்குள்ள பொட்டாசியம் K40 இருக்குது. அது மின்சாரத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எல்இடி எரிக்கிறதுக்கு பயன்படாது. ம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா உள்ள என்ன சரி, இருக்குது? சரி. நைட்ரஜன் வச்சிருக்கோம். நைட்ரஜனுக்கு பதிலா அம்மோனியம் குளோரைடு வைப்பாங்க. அதுக்குள்ள நைட்ரஜன் அமோனியம். இருக்குதா? நைட்ரஜன் 17. இந்த ம். கிராஃபைட்ல இருக்கிற அந்த ரேடியேஷன் வந்து இந்த ம். நைட்ரஜன் 17 தூண்டி விட்டு கார்பனா மாத்துது. இந்த இது மாத்திரும் நியூட்ரான புரோட்டானா மாத்தி விட்டுரும். புரோட்டான் மாத்துது. இது யாருக்கும் புரியாது, 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 புரியாது. ம். சரி. அதுக்குள்ள என்ன கலந்திருக்குது? கிராஃபைட்ங்கிற கிராஃபீன் பொடி கலந்திருக்குது. கருப்பா இருக்குது இல்லையா? ஆமா. ஆ நீங்க ஆமாமா. பேட்டரி உடைச்சு பார்த்து முதல்ல கருப்பு தான் தெரியும். என்னது? கருப்பா தான் இருக்கும். அப்ப 90 விழுக்காடு கிராஃபைட் தான். கிராஃபைட் என்கின்ற ம். கிராஃபைட். அத புரிஞ்சுக்கங்க. ம். ம். அமெரிக்கக்காரனுக்கே தெரியாதுங்க இது. 2010ல தான் அமெரிக்கக்காரனுக்கே தெரியும். ஒண்ணு இருக்குதுடா அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கா அந்த அந்த முண்டத்துக்கும் தெரியாது. ம். இந்த கிராஃபைட் வந்து சீராக கடத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1890ல முதல்ல அ அமெரிக்கக்காரன் AA பேட்டரி தயாரிச்சது அவன் தான். இப்ப நம்ம பேட்டரிக்கு போடுற நம்ம கடிகாரத்துக்கு போடுற பேட்டரி முதல்ல கண்டுபிடிச்சது அவன் தான் கண்டுபிடிச்சான். ம். அவன் தான் பேரு எவரிடி கம்பெனி என்னமோ பேர் வச்சிருந்து கடைசியில எவரிடின்னு பேர் வச்சு கடைசியில யூனியன் கார்பைடா மாறுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு ரைட்டு. புரிஞ்சிருப்பீங்க. அப்ப எதுக்கு பொட்டாசியம் வைக்கிறோம்னா, பொட்டாசியம் K40ங்கிறது ரேடியேஷன் ஐசோடோப்பு. நைட்ரஜன் ம். 14ங்கிறது ஐசோடோப்பு. அப்போ கதிர்வீச்சு யாரு குடுக்குறாங்கன்னா, பொட்டாசியம் தான் கதிர்வீச்சு குடுக்குது. அது நைட்ரஜன் வந்து என்னவா மாத்துது? இதா மாத்திருது. நியூட்ரான, புரோட்டானா மாத்துது. சரிங்களா? புரோட்டானா மாத்துது. அது ம். போக உள்ள என்ன கிடைச்சது? கிராஃபைட் கலந்திருக்குது. ம். கிராஃபைட்ங்கிறது தெரியுமா? டயாமேக்னெட்டு. இந்த பொட்டாசியம், நைட்ரஜன்லாம் பாராமேக்னெட். அப்ப 2மே ஓகே. சண்டை போட்டுருக்கும். 2மே சண்டை போட்டு எனர்ஜி கிரியேட் ஆயிரும். ம். ஆனா வெளிய இருக்குது பாருங்க. வெளிய இருக்கிற குச்சி வந்து ம். அது டயாமேக்னெட் மட்டும் தான் வெளிய இருக்கும். டயாமேக்னெட் மட்டும் தான் ம். வெளிய இருக்கும். உள்ள பாராமேக்னெட்டும் இருக்கு. பாராமேக்னெட்னா உப்புன்னு அர்த்தம். பாராமேக்னெட்னா உப்புன்னு அர்த்தம். அது வந்து இழுக்கிற இழுக்கிற தன்மை.
டயாமீட்டர்னா தள்ளி போற தன்மை. அதாவது இழுத்தல், விலகுதல். இழுத்தல், விலகுதல். இதுதான் விஷயமே. இந்த உள்ள 2ம் நடக்குது. வெளிய வந்து ஒண்ணே ஒண்ணு ம். நடக்குது. வெளில என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணுதான் நடக்குது. ஆ அந்த உள்ள அது என்ன பண்ணுது? கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, அது கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, ஃபுல்லா உறிஞ்சி மின்சாரத்த பூரா வெளிய இருக்கிற ம். கிராஃபைட்டுக்கு தள்ளி விட்டுருது. ஆமா. அப்ப உள்ள இருக்கிற கிராஃபைட்டு, வெளிய இருக்கிற கிராஃபைட்ட தொடர்பு வைத்துக் கொள்கிறது. அது கதிர்வீச்சு தானே! ம். கதிர்வீச்சு தான் எல்லாமே. அந்த கதிர்வீச்செல்லாம் புரிந்து கொள்ள ம். முடியாத கதிர்வீச்சு. என்னது? கரெக்ட். டிடெக்டர்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. டிடெக்டர்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம். அதுக்குன்னு கீகர் கவுண்டர் இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி வாங்கணும். ம். அதுக்கு ரேடியோ ஐசோடோப் டிடெக்டர்னே பேரு. எப்படி மெட்டல் டிடெக்டர் பண்றோமோ, அதே மெட்டல் டிடெக்டர் பண்ற மாரி தான், இந்த ரேடியோ ம். ஐசோடோப் டிடெக்டர்ன்னு விக்கிறாங்க. பிரைவேட்லயும் விக்குது, ம். கவர்மெண்ட்லயும் இருக்கு. அத வாங்கி நீங்க முயற்சி பண்ண பாருங்க. ம். நீங்க ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு தகர குழாய் செய்யுங்க. சரி. முதல்ல ஒரு தகர குழாய் செய்யுங்க. யூரியா கடைக்கு போங்க. பொட்டாசியம் கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஒரு 100 பொட்டாசியம் கொஞ்சம் வாங்கிக்க. யூரியா வாங்கிக்க. போதா? அது போதும். என்னது? பொட்டாசியம் சல்பைடு வாங்கிக்கங்க. அல்லது யூரியா கொஞ்சம் வாங்கிக்கங்க. அப்புறம் வந்து போராக்ஸ் அங்கேயே விக்குது. போராக்ஸ் வேணும் இல்லைங்க. ம். போரான் தெரியுமா? வெங்காரம். கடையில வெங்காரம் கிடைக்குது. அத வாங்கிக்கங்க. ம். சரி, என்ன? சரி. வெங்காரம். வெங்காரம். நாட்டு மருந்து கடை வெங்காரம் நம்ம நாட்டு நாட்டு மருந்து மருந்து கடையிலே கிடைக்குது. நாட்டு மருந்து கடை அதுக்கு பேரு போராக்ஸ்ன்னு பேருங்க. வெங்காரம், படிகாரம் எல்லாம் கிடைக்குது. ஆ. அத கொஞ்சம் வாங்கிக்கங்க. அது ஒரு 100 அது ஒரு நமக்கு தேவை எல்லாம் சேர்த்து மொத்தம் 25, 30, 50 கிராம் இருந்தா போதுமானது. எல்லாம் சேர்ந்து. ம். அத வந்து ஒரு ம். தகர குழாய் பாலிஸ்டர் தகர குழாய் யூரியா இருந்தா யூரியா எம்எஸ்சி யூரியா கொஞ்சம் போட்டுக்கணும். யூரியா போடுங்க. அதான் 4 ம். என்னென்ன போடுறீங்க தெரியுமா? கடல் மணல் கொஞ்சம் கிராஃபைட்டு. கடல் மணல வந்து நீங்க உறுதிப்படுத்துங்க. கடல் மண்ல வந்து முதல்ல அந்த மைக்ரோ ம். சிமெண்ட் முதல்ல உறுதிப்படுத்துங்க. என்னது? ம். ம். இல்லைன்னா போட்டு பார்க்க வேண்டியது தான். இல்லாட்டினா சரி, சரி. போட்டு பார்க்க வேண்டியதுதான். நல்லா சட்டியில போட்டு வறுத்துருங்க. மண் சட்டியில போட்டு வறுங்க. ம். அப்ப என்னென்ன வச்சுக்கலாம்? பொட்டாசியம் வச்சுக்கலாம், யூரியா ம். வச்சுக்கலாம், கிராஃபைட் பொடி வச்சுக்கலாம், அப்புறம் வெங்காரம் வச்சுக்கலாம், கடல் மண் வச்சுக்கலாம். மொத்தம் 5 ஆச்சா? பொட்டாசியம் பொட்டாசியம் வெளில கிடைக்குமாய்யா? உரக்கடைக்கு போங்க எல்லாம் கிடைக்கும். ஆ. ஓ! ஓ! சரி, பொட்டாசியம் சரி. சல்பேட் நேரடி பொட்டாசியம் தேவையில்லைங்கய்யா. பொட்டாசியம் சல்ஃபேட் அது மாரி வாங்கிக்கலாம். அதுதான் பொட்டாசியம் காம்பவுண்டா புரியுதா இல்லையா? பொட்டாசியம் காம்பவுண்ட் அப்படின்னா, அது கலந்திருக்க ம். வேண்டும்னு அர்த்தம். நேரடியா பொட்டாசியம் வச்சா எரிஞ்சு போயிரும். ஆமா, ஆமா. இப்ப தீக்குச்சிக்கிறோம் இல்லையா? நேரடியா பொட்டாசியம் கிடையாது. 2, 3 கலவை கலந்து தான் ம். வச்சிருப்பேன். தீ பிடிச்சிரும். ம். இந்த உரசுனா தான் தீ பிடிக்கணும். என்னது? கரெக்ட்டு. அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால வந்து டைரக்ட்டா பொட்டாசியம் ம். வைக்க முடியாது. டைரக்ட்டா நைட்ரஜன் வைக்க முடியாது. அந்த காம்பவுண்ட் ம். தான் வைக்கணும். அதே மாரி கிராஃபீன் வந்து தனியா பயன்படுத்த முடியாது. கிராஃபீன் காம்பவுண்டா தான் ம். பயன்படுத்துவாங்க. ம். சிங்கிள் ஆட்டம்ங்க உடனே மின்சாரத்த அப்படியே தள்ளி விட்டுருங்க. அப்படி வெடிச்சிரும். கரெக்ட். என்னது? வெடிச்சிரும். மின்சாரத்த அப்படியே தெளிச்சு என்ன இப்போ நாம வச்சிருக்கிறீங்கல்ல, அது அந்த ம். கிராஃபீன் அவ்வளோ கோபத்துல தள்ளுது. இது என்ன பண்ணுது? ம். மூக்கணாங்கயிறு போட்டு கட்டுப்படுத்தி சீராக அனுப்புது. ம். லோ ஃபிரிக்ஷன்னா நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன். அதாவது கணக்கில் வராத உராய்வு. புரியுதா? கணக்கில் வராத உராய்வு. கரெக்ட். அப்ப அது லாஸ் கிடையாது. ம். அது புடியும் அந்த அந்த உராய்வு இருந்தா தான் போகும். அந்த உராய்வு கொஞ்சம் இருக்கணும். உராய்வு அதாவது உராய்வு இருந்தா தான் ஹீட் ஜெனரேட் ஆகும். லாஸ் ஜெனரேட் ஆகும். எல்லாமே ஆகும். ஆமா. அந்த லோ உராய்வு இல்லன்னா ஃபிரிக்ஷன் ஹீட் அதாவது வராது. நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன், லோ ஃபிரிக்ஷன்னே பேரு. ம். ஆனா மின்சாரத்தை அதாவது கட்டுப்பாடுடன் அது எப்படி புரிஞ்சுக்குங்க. கட்டுப்பாடுடன் வேகமாக இப்ப வண்டி வேகமா போகுதுன்னா, கட்டுப்பாடோடு இருந்தா தான் அந்த வேகமா போ முடியும். கட்டுப்பாடுல அந்த வண்டி வேகமா போய் டிமிர்னு அடிச்சு சாக வேண்டியது தான். அப்படித்தாங்க ஐயா. சரி, அப்புறம் சரி. மறுபடியும் இத பத்தி பேசுவோம். ஆமா, ஆமா. சரிங்களா? ம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஆ சரி. அந்த மெட்டல் டாக்டர் முரளிதரன் இருக்க அந்த பேராசிரியர் முரளிதரன் உங்களுக்கு தொடர்புல இருக்காரா இல்லையா? அவருக்கு 2, 3 தடவ மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் பார்க்குற மாரி தெரியல. ஆமா. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருக்கா அவருக்கு என்னன்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு அவருக்கு. தெரியல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆ. இது புரிதல் வராம செய்ய முடியாது. நானும் போட்டு தான் இருக்கிறேன். ஒரு புரிதல் வராம செய்ய ஆமா, முடியாதுங்கய்யா. ஆமா, ஆமா. என்னன்னே அவருக்கு புரியல. அட்லீஸ்ட் 0, 1 ஏதாவது காட்டு பார்த்துட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும். ஒண்ணும் கல்லு மாரி இருக்காரு. நம்ம என்ன பண்ண முடியாது. அது ஐயா வாத்தியாருங்க மண்டையில மசால் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. புரியுதா? ஆமா, ஆமா, ஆமா. அவங்க அவங்க வந்து பேட்டரி வச்சு தொடச்சு தொடச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேட்டரி கண்டுபிடிக்கிற ஆள்லாம் கிடையாது. ம். லாஸ்ல வருங்கய்யா. ஹீட் லாஸ்ல வந்து செத்து போயிரும். ஏன்னா ஹீட் லாஸ்ல வந்து அதான் அவங்க படிச்ச சிலபஸ வச்சே மண்டையில வச்சுன்னுருக்காங்க. ஏங்க நாம அவுட் ஆஃப் கிராஃபைட் பாக்ஸ் வச்சு திங்க் கண்ட்ரோல் பண்றது இல்ல. பண்ற கிராஃபைட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா. ஆமா, ஆமா, ஆமா. நான் 16 எல்இடி வச்சிருக்கேன். நீங்க சாதாரண நான் ஒரு சின்ன நாளைக்கு ஒரு செக் பண்ணி பாருங்க.
2 ம். பேட்டரி வாங்கிக்கங்க. சாதாரண ஹோல்டர் இருக்குல்ல அதுல போட்டு. தெரியும். அந்த பிரெட் போர்ட்ல வச்சு பார்த்து காமிச்சிருக்கீங்களே. பார்த்தேன். அத அது வந்து தனியா ம். ஒண்ணு செய்யுங்கய்யா. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ஆ, ஆ. சாதாரணமா 2 அதாவது சாதாரணமா நீங்க எதுவும் பண்ணாம சாதாரணமா ஹோல்டர் இருக்கு இல்லையா? 2 பேட்டரி போடுற ஹோல்டர் இருக்கு இல்லையா? ஆமா. அத டைரக்ட்டா 2 எல்இடி எரிச்சு பாருங்க. 3 நா ஆ. ரு அ 1 நாள்ல செத்து போயிரும். 1 நாள்ல பேட்டரியே செத்து ஆமா, போயிரும். ஆமா, ஆமா. ஆனா நான் இது 16 16 லைட் வச்சு எல்இடி. இப்ப இந்த மாரி வச்சுக்கங்க. கிராஃபைட் குச்சி வச்சு 2 செஞ்சு பாருங்க. ம். சாதாரணமா எல்இடி வச்சு எரிச்சு பாருங்க. 2 நாள்ல 3 நாள்ல செத்து போய் ஹீட் ஆயிரும். ஹீட் பயங்கரமா வரும். ம். செம்பு கம்பியில ஹீட் ரெசிஸ்டர் பதிலா அந்த ஓம்ஸ் லா வந்து நாசம் பண்ணிரும். 2வது உள்ள இருக்கிற உப்புகள் செத்து போயிரும். ஹீட் ஆயி ம். கரெக்ட். உள்ள பேட்டரி ட்ரைன் ஆயிரும். ஆயிருச்சுன்னா அவ்வளோதான். வோல்ட் அப்படியே ஆமா. இருக்கும். வெளிய தள்ளாது. வோல்ட் கூட இருக்கான்னு வெளிய தள்ளாது. ம். மின்சாரம் வெளிய பொட்டாசியம் செத்து விட்டா போயிடும். பேட்டரி செத்து போயிரும். எல்இடி அவுட். அவ்வளோதான். எல்இடி உயிரோட இருக்கும். ஆனா ம். பேட்டரி செத்து போயிரும். ம். ஏன்னா செம்பு கம்பி வழியா தானே கடத்த போறீங்க. இல்லதா? செம்பு கம்பி தான் எதுவும் செம்பு கம்பி வச்சு அதான், தானே அதான். கடத்த போறீங்க. ஒயர்ல தானே காப்பர் ஒயர்ல தானே கடத்த போறீங்க. அப்ப டோட்டல் ஃபெயிலியர் ஆயிரும். ஆமா, ஆமா. ம். இந்த சூடு வர வரைக்கும் எரியுங்க. பேட்டரி ம். சூடாச்சுன்னா நின்னு போயிரும். அதான், அதான். இப்ப நாம என்ன பண்றோம்? இது நாம குவாண்டம் அது நாம பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட் வந்து குவாண்டம் கண்ட்ரோலர்ங்கிறோம். அதாவது விசித்திரமான செம்பு கண்ட்ரோலர். செம்பு கம்பியில எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து அப்படியே அப் அண்ட் டவுன் தான் போகும். கிராஃபைட்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஹைவேல போற மாரி போகும். அதேதான். இதுதான். இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க ஆமா. இல்லையா? அதனால ம். தான் அந்த ஹீட் லாஸ் வர்றது. ஏன்னா அதனுடைய அதனுடைய அதான், அதான். உள்ள இருக்கிற கட்டமைப்பு வேற. நம்மளது வந்து ம். தேன்கூடு கட்டமைப்பு. நம்மளது வந்து விசித்திரமான தேன்கூடு கட்டமைப்பு. ஆமாமா. 2வது வந்து நம்ம அடுக்கு வந்து எப்படி தெரியுங்களா? சரிஞ்சு விழுகின்ற அடுக்கு. இப்ப இந்த கிராஃபைட் இருக்குது ம். பார்த்தீங்களா? வழுவழுப்பான சீட்டு கட்டுகள் இந்த வழுவழுப்பான சீட் கட்டு ஃபுன்னு ஊதுனா டக்குன்னு சரிஞ்சிருது தெரியுங்களா? அந்த மாரி இது சரிஞ்சிரும். கரெக்ட், கரெக்ட். 2வது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற து து படியாது. ஹைட்ராக்சைடு படியாது. ஆசிட்ல பட்டா ஒண்ணும் ஆகாது. ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இது எதுவுமே தன்னை தானே எதுவுமே ஆவாது. சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பண்பு ஆமா. இருக்கிறனால தான் உலகம் பூரா ம். கிராஃபைட்ட பயன்படுத்துறாங்க. ம். புரியாத முட்டாள்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அ என்கிட்ட ஒருத்தர் விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. கிராஃபைட் ம். ரெசிஸ்டர்ன்னு சொல்றாரு. ரெசிஸ்டர்னா ஹீட் வரணும். ம். அல்லது அ ம். கண்ட்ரோல் பண்ணக்கூடியன்னு சொல்லணும். அந்த குவாண்டம் அப்படி இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு மின்சாரம் கடத்துறதா இருந்தா, அப்ப இல்ல. சிறப்புத்தன்மைன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ம். இல்ல ரெசிஸ்டரா இருந்தா ஆ, வோல்டேஜ் இந்த பக்கம் வரும்போது கம்மியால வரணும். ஆ, வோல்டேஜ் கம்மியால ஆ, வரணும். ஆ. அதுக்கு பதில் தெரியல அந்த ஆளுக்கு. பதில் தெரியாம என்கிட்ட ஆ. விவாதம் பண்ணிட்டு இருக்கிறான். செஞ்சு பார்க்காம ம். விவாதம் பண்றானுங்க. என்ன சொல்றது? நான் கூட ம். புது பேட்டரி வச்சு 1.6 வச்சு 2 பக்கம் ரெசிஸ்டர் வச்சு காட்டுது. அப்படியே கம்மியா காட்டணும்ல அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, ஆ, ஆ. ஏங்க நீங்க யார்ட்ட வேணா காட்டுங்க. ஒரு புது பேட்டரி ம். எடுத்துக்கிறீங்க. அது 3 வோல்ட் ஒரு 1 1/2 வோல்ட் காட்டுது. 2 பக்கம் ம். ரெசிஸ்டர் வச்சுக்கிறீங்க. அதே 1 1/2 வோல்ட் காட்டுது. இது எப்படி ரெசிஸ்டர்ன்னு எப்படி கணக்கு எடுப்பீங்க? ஆமா. அப்ப மல்டிமீட்டர் பொய்யா? அல்லது கிராஃபைட் பொய்யா? அல்லது பேட்டரி பொய்யா? நீ சொல்றது உண்மை. நீ சொல்றது உண்மைன்னு கட்டுரை எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பணும். கட்டுரை எழுதி ஆ. சயின்ஸ் கட்டுரை பேசணும் இல்லையா? வாயில பேசுறது கூடாதுங்க. ம். ப்ரூஃப் பண்ணணும். ம். அப்படியே ஏசில வச்சா அப்படியே வருது கரண்ட். ஏசி வந்து ஃபுல் ஏசி அப்படியே வருது. அதான் காமிச்சீங்களா அன்னைக்கு. அது எப்படி அப்ப ரெசிஸ்டர் 230 வோல்ட். ஆமா. ஹீட்டே வராதே. ஹீட்டே வராதுங்க. ஆ, ஆ. 2வது ஷாக் ஆனா அடிக்காதுங்க. ஆனா ஆனா ம். ஹெவி லோடு குடுக்கும்போது தான் தெரியும். அது ஒரு வேளை ஹீட் ஆகுதா, ஃபயர் ஆகுதான்னு தெரியல. என்ன பண்ணாலும் வராதுங்க. என்ன பண்ணாலும் நான் ஒரு நாளைக்கு அயர்ன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி கிராஃபைட் வழியா த்ரூ பண்ணி செக் பண்ண போறேன். பண்ணி பண் பார்க்குறேன். என்ன பண்ணி ஆகுதுன்னு பாருங்க. பார்க்குறேன். பண்ணி பார்த்து செய்யுங்க. ம். மறுபடியும் பேசுறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க, சரிங்க.